வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 378ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசர் வேலன்ஸ் தலைமையிலான பெரும்படை எகிப்தில் தோல்வியடைந்தது. மன்னனும் அவரது பாதி பங்கு படையினரும் கொல்லப்பட்டனர். 1173ஆம் ஆண்டில் பீசா சாயும் கோபுரத்தின் கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இது 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னரே நிறைவடைந்தது. 1329ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதலாவது கிறிஸ்துவ மறை மாவட்டம் கேரளத்தில் கொல்லம் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. யோர்தானஸ் என்ற பிரான்சியர் முதலாவது பேர் ஆயராக நியமிக்கப்பட்டார். 1655ஆம் ஆண்டில் ஆலிவர் குரோம்வெல் பிரபு இங்கிலாந்தை 9 மாகாணங்களாக பிரித்தார். 1842ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவிற்கும் கனடாவுக்கும் இடையில் ராக்கி மலைத்தொடரின் கிழக்கே எல்லை அமைப்பது தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டது. 1892ஆம் ஆண்டில் தாமஸ் ஆல்வா எடிசன் தனது 2 வழி தந்திக்கான காப்புரிமத்தை பெற்றார். 1896ஆம் ஆண்டில் ஓட்டோ லிலியன்தால் மிதவை வானூர்தி விபத்தில் உயிர் இழந்தார். 1902ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ரோமன் கத்தோலிக்க ஆலயம் ஒன்றும் பாடசாலை ஒன்றும் இந்துக்களால் தாக்கி அழிக்கப்பட்டன. 1907ஆம் ஆண்டில் தெற்கு இங்கிலாந்தில் பிரவுன்சி தீவில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் ஆரம்பிக்கப்பட்ட சாரணிய இயக்கத்தின் முதல் பாசறை நிறைவு பெற்றது. 1925ஆம் ஆண்டில் இந்தியா லக்னோவில் ககோரி என்ற இடத்தில் தொடர் உந்து ஒன்று இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பினரால் கொள்ளையிடப்பட்டது. 1936ஆம் ஆண்டில் 11வது ஒலிம்பிக் போட்டிகளில் ஜெசி ஓவன்ஸ் தனது 4வது தங்கப் பதக்கத்தை பெற்றார். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் நாகசாகி நகர் மீது ஐக்கிய அமெரிக்கா கொழுத்த மனிதன் என பெயரிடப்பட்ட அணுகுண்டை வீசியதில் ஜப்பானிய போர் வீரர்கள் உட்பட 35,000 பேர் கொல்லப்பட்டனர். 1965ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் மலேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனி நாடாக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டில் வாட்டர்கேட் ஊழலில் அமெரிக்க அரசு தலைவர் ரிச்சர்ட் நிக்சன் பதவி விலகினார். அவரது துணைத் தலைவர் ஜெரால்ட் ஃபோர்டு அரசு தலைவரானார். 1991ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் ஜூலை 10இல் ஆரம்பித்த ஆணை இரவு இராணுவ முகாமின் மீதான தாக்குதல் முடிவுக்கு வந்தது. 1999ஆம் ஆண்டில் ரஷ்ய அரசு தலைவர் போரிஸ் எல்ஸ்டின் பிரதமர் செர்கே ஸ்டெப்சாஸினை பதவியில் இருந்து அகற்றி முழு அமைச்சரவையையும் கலைத்தார். மேலும் ஆகஸ்ட் 9ஆம் நாளானது சிங்கப்பூரில் தேசிய தினமாகவும் தென்னாப்பிரிக்காவில் தேசிய பெண்கள் தினமாகவும் பன்னாட்டு உலக பழங்குடிகள் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.